Welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி சிக்கன் ரெசிபி. இந்த சில்லி சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம எந்த சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம கிரீன் சில்லியோட ஃப்ளேவர் வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெசிபி தான் அம்மா நமக்கு இன்னைக்கு சொல்ல போறாங்க. அது எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது 1/2 hour ஊறட்டும். இது ஊறுற டைமில் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். சில்லி சிக்கனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பச்சை மிளகா தான் சேர்ப்பேன். பச்சை மிளகா 15 மிளகா எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லாம் வறுத்தாச்சு. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, கடல் பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
பொரிச்ச கடாயிலே செஞ்சதுனால பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன். இப்போ பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முதல்ல சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. புதினா கொஞ்சம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் கண்டிப்பாக அதை விட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாம் அண்ட் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.